நான் தான் கொரோனா. உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு வாழதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இந்த கொரோனா பரவி கிடக்குது. இத பொருட்படுத்தாம மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அலட்சியமான மக்கள் அதை அலட்சியமா எடுத்துக்கிறாங்க, மத்தவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நான் தான் கொரோனா வந்திருக்கேன். கிட்ட வராத, தள்ளி போ. மறந்துட்டியா என்ன? 1 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இல்ல நான் தான் கொரோனா. நான் அப்படியே உன்னை மார்போட சேர்த்து அணைச்சிக்க போறேன். அப்புறம் உன்னை கை கொடுத்து நல்லா குலுக்குவேன். ஏன்னா நான் கொரோனா. இங்க பாரு, இப்போ உனக்கு நல்லா புரியுதா? அட, இந்த மாதிரி முத்திரை அடிச்ச ஆளுங்கெல்லாம் வீட்டுல தான்ப்பா இருக்கணும். நீ ஏன் இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருக்க? தள்ளிப்போ. என் குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு கொரோனா வந்தா நல்லது இல்ல. அப்ப சரி, உன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. எப்படியோ நான் கொரோனாவால சாக போறேன். என்னோட கடைசி ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்கிறேன். கொடு, இருக்கிற பணத்தெல்லாம் கொடு, சீக்கிரம் கொடு. தரேன். இதோ தரேன். தள்ளி நில்லு, கேளு. கிட்ட வராத, என்ன தொடாம எடுத்துக்க. நான் தான் கொரோனாப்பா. அவன்கிட்ட இருந்த பணத்தையும் புடுங்கிக்கிட்டு அவன் நேரா அவன் வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாளும் ஸ்கெட்ச் பென்னால கையில ஸ்டாம்ப் மாதிரி வரைஞ்சான். திரும்பவும் யார்கிட்டயாவது கொள்ளை அடிக்கலாம் நினைச்சான். அப்ப அவனோட நண்பன் சோனு வந்தான். படியா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இது கொரோனா பேஷண்ட் கையில இருக்கிற முத்திரையாச்சே. ஆமா, இத ஏன் நான் வரைஞ்சேன்னா, இத பாக்குற ஜனங்க எனக்கு கொரோனா இருக்குன்னு என்ன பார்த்து பயப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் உங்களை அப்படியே கட்டி அணைச்சுக்க போறேன்னு சொல்லுவேன், கை குலுக்க போறேன்னு சொல்லுவேன். அவங்க உடனே பயந்து பணத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப தப்பு நண்பா. இங்க நாடே கொரோனாவால தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்க. எவன் பயந்தாங்கோலியா இருக்கானோ அவங்கிட்ட திருடுறதுல தப்பே இல்லப்பா. அது மட்டும் இல்ல, அவங்க பயத்தை வச்சுதான் என்னால பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நிறுத்து. இந்த உபதேசம் எல்லாம் யாருக்கும் தேவையில்ல. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. என்ன ஒழுங்கா என் டாட்டுவை போட விடு. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி நான் திரும்பவும் திருட போகணும். நான் தான் கொரோனா. நான் சாகறதுக்கு முன்னாடி உன்னை கட்டி அணைக்க போறேன், உனக்கு கை கொடுக்க போறேன். இத வந்துட்டேன். வேண்டாம், கொஞ்சம் தள்ளி இரு. எனக்குன்னு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குப்பா. அவங்களுக்கும் வந்துருச்சுன்னா? எனக்கும் தான் வீடு இருக்கு, குடும்பம்லாம் இருக்கு. ஒருவேளை நீ அவங்கள காப்பாத்த நினைச்சுனா என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றணும். உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடு. எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமா கொடு. இல்லனா என்னை கட்டி அணைச்சு கை கொடுத்து வழி அனுப்பு. என்ன? வேணாம், நீ தள்ளியே இரு. கிட்ட வந்துடாத. இந்த அப்படி எடுத்துக்க. கழுத்துல போட்டிருக்க செயினோ கையில இருக்க மோதிரத்தையும் கொடு. சீக்கிரம் கழட்டி கொடு. தரேன். நீ என்ன தொட்டுடாத. இந்தா, எடுத்துக்க. இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல, என்ன விட்டுரு. உனக்கு உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை காப்பாத்திக்க இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடு. அட்ரஸ் சக்க. இந்த மாதிரி பயந்தாங்கோலிங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதோ இன்னொரு பயந்தாங்கோலியும் வந்துட்டான். இவனையும் வலையில விழ வச்சு இவங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்க போறேன். நான் தான் கொரோனா. உனக்கு நான் கை கொடுக்க போறேன். உன்னை நான் கட்டி அணைச்சிக்க போறேன். வா, கட்டி அணைச்சிக்க. என்னன்னா ஜனங்க என்ன பார்த்து அப்படியே ஓடுறாங்க. எனக்கு உன்ன மாதிரி அன்பு காட்ட ஒரு ஆளு தேவைப்பா. உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா என்ன? நான் உன்னை கட்டி பிடிச்சனா உனக்கும் கொரோனா வரும். அடே, எனக்கு ஏற்கனவே கொரோனா இருக்குப்பா. இங்க பாரு. நீ என்ன சொல்ற? இவ்வளவு நாள் ஐசோலேஷன் வார்டுல தான் இருந்தேன். அங்க ரொம்ப போர் அடிச்சது, அதான் ஜன்னல் வழியா குதிச்சு வந்துட்டேன். என் குடும்பம் என்ன தனியா விட்டுட்டாங்க. நீயாவது என்ன வந்து அடைச்சிக்க. வா. கிட்ட வர்றத தள்ளிப்போன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நாளா ஐசோலேஷன்ல தனியா இருந்துட்டேன். யாரும் என்ன அணைச்சிக்கல. நான் அன்புக்காக ஏங்குறேன்ப்பா. வா. வரத கிட்ட வராதப்பா. சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம். ஐயோ, காப்பாத்துங்க. ஐசோலேஷன்ல ரொம்ப நாளா இருந்ததுல இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன விட்டு போயிடாத. இப்படியே அடைச்சுக்கிட்டே இரு. என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. நில்லுப்பா, என்னை விட்டு நீ எங்க ஓடுற? எனக்குன்னு யாரும் இல்ல. என்னை விட்டுட்டு போயிடாத. எங்கப்பா போற? அடடா, இவன் எங்க போனா?
அடங்கோப்புறானே, நான் ஏன் இந்த கொரோனா பேஷண்ட் கிட்ட மாட்டேன்னு தெரியலையே. நான் கண்ணை வாயு மூக்கு காது பக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை கழுவிக்கிறேன். இன்னைக்கு இந்த வருமானம் போதும். நாளைக்கு திரும்பவும் போய் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். இந்த காலங்கத்தால யார் பையனை தட்டி எழுப்புறது? இவன் தான் இவனை முதல்ல புடிங்க. அட என்னாச்சுப்பா? நேத்து ராத்திரி ஒரு பேஷண்ட் ஐசோலேஷன் வார்டுல இருந்து தப்பிச்சிட்டான். அவன் ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் கொரோனா வைரஸ பரப்பிக்கிட்டு இருக்கான். அவன் யார் யார்கிட்ட எல்லாம் போனானோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்கள ஐசோலேஷன் வார்டுல கொண்டு போய் வைக்கணும். அவன் உன் பக்கத்துலயும் வந்தான்ல, வா எங்க கூட. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருக்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இங்க என்னப்பா நடக்குது? இங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உன்னோட சேஃப்டிக்காக நீ இந்த வார்டுல தான் இருந்தாகணும். உனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் இங்கே வந்துருவாரு. அப்புறம் இது குணமாக அவர் உனக்கு மருந்து கொடுப்பாரு. ஐயோ, நான் சொன்னா கேளுங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, என்ன விட்டுடுங்க. ஆய மூடு. எல்லாரையும் தான் சொல்றாங்க எங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. வாயை மூடிக்கிட்டு இதே வார்டில் இருக்கணும். என்ன? நான் இப்பவே சோனுக்கு போன் பண்றேன். அவன் தான் என்ன காப்பாற்ற முடியும். இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லா அவுட் கோயிங் இன்கமிங் எல்லாம் கட் ஆயிடும் தம்பி. இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணு அவள சொன்னா கேளுங்க. நான் இப்ப என்ன பண்றது? நீ எங்க ஓட பாக்குற? இனிமே ஐசோலேஷன் வார்டுல இருந்து ஓட முடியாது. எல்லார் மேலயும் நாங்க கண்ணு வச்சிருக்கோம். அட, எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. நான் சத்தியமா தான் சொல்றேன், என்ன நம்புங்க. இது சத்தியம் பண்றதுக்கான நேரம் இல்ல, மாத்திரை சாப்பிடுறதுக்கான நேரம். உன்னதான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு இல்லையா? ராத்திரி மட்டும் வெளியே வந்து நீ அந்த நோயாளி பக்கத்துல போகாம இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஐயோ, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒன்னும் ஆகல, என்ன விட்டுடுங்க. எந்த காரணம் இல்லாம தயவு செஞ்சு எனக்கு மாத்திரை கொடுக்காதீங்க. இனிமேல் தேவையில்லாம நான் ராத்திரில வெளியில சுத்த மாட்டேன். அப்புறம் யார்கிட்டயும் நான் கொள்ளடிக்க மாட்டேன். கொள்ளடிச்சு உங்க பணத்தெல்லாம் நான் திரும்ப கொடுத்துடுறேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. சொன்னா கேளுங்க, என்ன விட்டுடுங்க. உண்மையதான் சொல்றியா? பிராமிஸ்? நான் சத்தியமா தான் சொல்றேன். தயவு செய்து என்ன நம்புங்க. நீ நான் பார்த்த அந்த கொரோனா நோயாளி இல்ல, ஐசோலேஷன்ல இருந்து ஓடி வந்தவன் நீ தானே? இல்ல, இவன் என் நண்பன் தான். அட சோனு, நீயா? இதெல்லாம் என்ன? உனக்கு புத்தி வரணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சிட்டு சோனு. நீ எவ்வளவோ எடுத்து சொன்ன, ஆனா நான் தான் அதை கேட்கவே இல்லை. கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு விஷயம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நாம எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நாடே மோசமான நிலைமையில இருக்கும்போது அதை சாதகமா பயன்படுத்திட்டு பணம் சம்பாதிக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருங்க, பாதுகாப்பா இருங்க. பையனாக மாறிய பூதம். ஷன்பூர்ன்ற கிராமத்துல ராம் அவதார் அவரோட மனைவி குழந்தையோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்குன்னு இருந்த ஒரு வயலை அந்த ஊர் ஜமீன்தாரும் அவரோட வேலையாலும் சேர்ந்து அந்த வயலை தன்னோட பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க. ராம் அவதார் இந்த நிலத்தை வச்சு ரொம்பவே நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த வயலை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டாங்க. இங்க பாரு, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இவனுக்காக நான் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் போட்டு செய்யற குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அவன் சாப்பிட. முன்னாடி நம்ம எவ்வளவு நல்லா இருந்தோம், இப்ப தக்காளி வெங்காயம் வாங்கறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நமக்கு நடக்கும். நம்ம பையனுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆமாங்க, நம்ம கஷ்டப்படுறப்போ நம்ம போலுவை தான் நான் நினைச்சுப்பேன். அவனுக்காகவாது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே ஆகணுங்க. அவன் நம்மள பெருமைப்பட செய்வான், நீ வேணா நம்பு. ராமமுத்தாரண்ணா, உங்க போலு எப்படி இருக்கீங்க? கேட்டியா ரித்து? நம்ம பையன் ஏதோ நல்ல விஷயம் செஞ்சிருக்கான் போல. என்னாச்சு சொல்லுங்க. இல்ல ராமமுத்தாரண்ணா, உங்க பையன் அங்க ஆத்தங்கரையில. என்னாச்சு அவனுக்கு? அதுக்கப்புறம் அந்த கிராமத்து வாசி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னான். அந்த ஆத்தங்கரையில இவங்களோட குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்குறான் அப்படின்ற செய்தியை கேட்டு அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. போலு மயங்கி கிடக்கிறத பார்த்து ஊர் மக்கள்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. போலுவை இந்த நிலைமையில பார்த்த அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கதறி அழுதுட்டு இருந்தாங்க. எவ்வளவோ அவங்க போலுவை எழுப்பி பார்த்தோம், அவங்க கிட்ட இருந்து பேச்சு மூச்சே வரல. போலு எழுந்திருப்பா, எழுந்து என்ன அம்மானு கூப்பிடுப்பா. போலு ராமவதார், நீங்க இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுனால நடந்து முடிஞ்ச விஷயம் எதுவும் மாற போறதில்ல. இல்ல,
என்ன நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? என் போலுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் தான் எங்களோட ஒரே சொத்து. அவன் இல்லாம எங்களால வாழ முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். அவன் கண்டிப்பா எங்களை விட்டு போக மாட்டான். அவனுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு செய்யற குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதை நான் தயார் பண்ண போறேன். அதை அவன் சாப்பிடுவான். அந்த ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்லியும் இறந்து போன தன்னோட பையன் திரும்ப எழுந்து வருவான்னு அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க. அங்க இருந்த மரத்து மேல ஒரு பூதம் என்ன பண்ணுச்சுன்னா, இதே மாதிரி தானே எங்க அப்பா அம்மாவும் கவலைப்பட்டிருப்பாங்க. நான் இறந்தப்போ நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்க மாதிரி தானே அவங்களும் அழுதுருப்பாங்க. இது ரொம்பவே கஷ்டம். எனக்கு இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. இவங்க ரொம்பவே பாவம். யாருக்கும் இவங்க மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. அம்மா, உங்க பையனுக்கு எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. அவன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க. அவன் உயிர் பொழைச்சு வந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ராமாவதார் அண்ணா, சாயங்கால நேரம் வரப்போகுது. இறந்து போன பையனை இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே வச்சிட்டு இருக்க போறீங்க? சீக்கிரம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவனுக்கு எதுவும் இல்ல. அவனுக்கு எதுவும் ஆகாது. நீங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறதுனால மட்டும் இறந்து போன உங்க பையன் திரும்ப வரமாட்டான். இல்ல. அம்மா, போலு, பாத்தீங்களா? என்னோட பையன் எழுந்துட்டான். நான் தான் முதலே சொன்னேன்ல, அவன் எங்களை தவிக்க விட்டு போக மாட்டான். வா போலு, போகலாம். வாப்பா. போலு அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போனான். ஆனா அங்க இருந்த மக்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவுமே புரியல. பாத்தீங்களா எப்படி இறந்து போன பையனுக்கு திரும்ப உயிர் வந்திருக்குன்னு? என்னதான் நடந்திருக்கோம்? போலுவோட அப்பா அம்மா அவன்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க. அவங்க முதல்ல இருந்ததை விட இன்னும் அன்பா நடந்துக்கிட்டாங்க. போலுக்குள்ள இருந்த அந்த பூதம் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். என்ன இது, இவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. இதே மாதிரி தானே என் அம்மா அப்பாவும் என் மேல இவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. நான் இல்லைன்னொன்னு என் அம்மா அப்பாவும் இப்படி தானே அழுதுருப்பாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லாதான் இருக்க. ஆமா ஆமா, இங்க பாருப்பா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடு. நீங்க எதுவும் செய்ய வேண்டாமா? அதோ அங்க இருக்கிற பாத்திரத்தை எடுங்க, அதுல பருப்பும் சாதமும் இருக்கு. என்னது, பருப்பும் சாதமுமா? ஆமாமா, நீங்க அதை எடுங்களேன். இதுக்குள்ளயா? எங்க இருக்கு, நீயே பாரு. அட, இதுக்குள்ள எப்படி இது வந்தது? நான் ஒன்னும் இத வைக்கலையே. அப்பா, நீங்க தானேப்பா வாங்கியிருப்பீங்க, உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்கே. என்கிட்ட காசு இருக்கா? என்கிட்ட 1 ரூபா கூட இல்லையேப்பா. ஓஹோ, என்னப்பா சொல்றீங்க? உங்க பாக்கெட்ல இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, அதை வச்சுதானே எனக்காக இதை வாங்குனீங்க. இது எப்படி வந்தது? அவனோட அம்மாக்கும் அப்பாக்கும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியவே இல்ல. அவங்க ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கி போயிருந்தாங்க. நடந்துட்டு இருக்கிறது என்னன்னே அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் அவங்க பையனோட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஜமீன்தாரும் அவரோட வேலையாலும் பேசிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேரோட நிலத்தை எழுதி வாங்கணும். பாரு, உனக்கு புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி பண்ணிடு. என்ன யார் யார் நல்லலாம் பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடு. அது இனிமேல் நமக்கு தான் சொந்தம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் ஜமீன்தார். நமக்கு நம்ம தான் வாழணும். அடுத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ராமாவதார் பையன் பொழைச்சுக்கிட்டான். என்ன சொல்ற நீ? இறந்து போயிட்டான்னு சொன்ன, இப்ப திடீர்னு முழிச்சுக்கிட்டான். நீ எதுவும் உளரலையே. ராமாவதார் இருக்கிற வீட்டையும் நாம எழுதி வாங்கணும். அதுக்கான வழியை பாரு. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கிட்ட எழுதி வாங்கின நிலத்தை எங்க கிட்ட ஒப்படைங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இவனை அடிச்சு துரத்துங்க. ஏன் ஜமீன்தாரையே எதிர்த்து பேசுறியா? ஜமீன்தாரை எதிர்த்து பேசுறியாவா? எதிர்த்து பேசுறது என்ன, அடிக்கவே செய்வேன். நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு, அப்புறம் உன் ஜமீன்தார். இவன் சின்ன பையனா? என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இதை விட சூப்பரான ஒரு விஷயத்த உங்களுக்காக வச்சிருக்கேன். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, தயவு செஞ்சு ஜமீன்தாரையா, விட்டுடு. நீங்க என்கிட்ட நல்லவனா நடந்துக்கிட்டா நானும் உங்ககிட்ட நல்லவனா நடந்துப்பேன். எங்க நிலத்தை திருப்பி தரீங்களா இல்லையா? என்ன விட்டு சொல்றீங்க? விட்டு போலு, இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு, என்ன விட்டு. அப்படின்னா எங்க அப்பா கிட்ட எழுதி வாங்கின நிலத்தை ஒப்படைச்சிடுறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, விட்டுறேன். எழுதி கொடுத்துறேன். என்ன விட்டுடு, விட்டுடு, விட்டுடு. உன் நிலத்தை நான் ஒப்படைச்சிடுறேன். என்ன விட்டுடு. நிஜமாவா? நிஜமாதான். அப்பா, ஐயோ.
உடனே மறுநாள் ஜமீன்தார் அவங்க கிட்ட ஏமாத்தி வாங்கின நிலத்தை அவங்க பேருக்கே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஜமீன்தார் நடந்துகிட்டது அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜமீன்தார் இவங்க வழியில குறுக்கிடவே இல்ல. நடந்ததை நினைச்சு ராம் அவதாருக்கு ரொம்பவே குழப்பம். என்னதான் நடக்குது நம்மள சுத்தி? எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. எதையுமே நம்ப முடியல. நம்ம ஜமீன்தாரே வந்து நம்ம இடத்த நம்ம கிட்டயே ஒப்படைச்சிட்டு போறாரு. இதெல்லாம் கனவா நினைவா? இங்க பாருங்க ராமமுத்தாரண்ணா, என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஜமீன்தார போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. எல்லாரோட இடத்தையும் எழுதி வாங்குறாங்கன்னு போலீஸ் வந்து அவங்கள மொத்தமா புடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை யார் பண்ணான்னு எனக்கு தெரியல. இனிமேல் அவங்களால நடக்க வேண்டிய அநியாயங்கள்லாம் நடக்க போறது இல்ல, அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியுது. அப்பா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கஷ்டங்கிறது என்னைக்கும் நிலையானது இல்ல. நமக்கு வந்த கஷ்டம் உடனே போலாம். நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நம்மளோட சொத்து எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. யாரு நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது திரும்பவும் நம்ம கிட்டே